நண்பர்களே, தூக்கிய கரடி பாலு Thabier S heartwarming transformation from lonely cub to joyful king of the guava forest. Raghunathan Srinivasan, welcome to my channel. முன்னொரு காலத்துல இருந்த மிகப்பெரிய குவா காட்டுக்குள்ள பாலுன்னு ஒரு கரடி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த கரடி வழக்கமா இருக்கிற எல்லா கரடிகளையும் விட ரொம்ப குண்டா இருக்கு. பாருங்க, இந்த கரடி எவ்வளவு தடியா இருக்கு. இப்ப குவா காட்டுல ரொம்ப பாலு கரடி இத பத்தி எல்லாம் கவலைப்படாம அதோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்துச்சு. தன்னம்பிக்கையோட ஒரு நாள் பாறை மேலே இருக்கிற தேன்கூட்ல இருந்து நிறைய தேனை குடிச்ச பாலு கரடி அந்த பாறை மேலே படுத்துக்கிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு பெரிய பருந்து வானத்துல பறக்கிறத பாத்துச்சு. உடனே பருந்தே இங்க வா, உடனே அப்படின்னு கூப்பிடுச்சு. எனக்கும் உங்கள மாதிரி பறக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு உதவி செய்யுங்க. அத கேட்ட பருந்து மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பதான் அந்த பருந்து சொல்லுச்சு, இந்த குண்டு பயலுக்கு வானத்துல பறக்கணுமான்னு. அந்த பருந்து சொல்லிச்சு, பறக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட எங்களுக்கே உடம்பு கொஞ்சம் கூட்டிட்டா வானத்துல பறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏய் பாலு, நீ இந்த மாதிரி தரைவாழ் மிருகம் எப்படி பறக்க முடியும்? அன்னைக்கு முழுசும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். குவா காட்டுல இருந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காஞ்சி போய் பசுமையே இல்லாம இருந்துச்சு. காட்டோட நிலைமை இப்படி இருக்கிறப்பத்தா அப்ப அங்க வந்த வேட்டைக்காரர்கள் வேட்டையாடி முடித்ததோட இல்லாம சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தீ இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாத்தியா? அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருந்த இலத்தலைகள் மேல விழுந்து குவா காட்டுல இருக்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அங்க இருந்த பறவைகளால் கூட அந்த பெரிய மரங்களை தாண்டி பறக்க முடியல. வானம் முழுசும் கரும் புகையா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா பறவைகளும் தரையிலேயே மொத்தமா ஒண்ணு சேர்ந்துச்சுங்க. தங்களை யாராவது காப்பாற்ற வருவாங்க அப்படிங்கிற ஆவல சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுங்க. அந்த பறவைகளும் அவங்க கூட இருந்த குட்டி குட்டி காட்டு மிருகங்களும். அப்பத்தா ஒரு பெரிய பாறை அசையிற சத்தம் கேட்டுச்சு. எல்லா மிருகங்களும் பறவைகளும் அந்த பாறை அசையிற பக்கம் திரும்பி பார்த்துச்சுங்க. அப்பதான் அந்த பாறைக்குழிக்குள்ள இருந்து பாலு கரடி மெதுவா வெளியில வந்துச்சு. அப்பத்தான் அங்க இருந்த ஒரு வயசான பருந்து சொல்லுச்சு, உன்னால எங்களை காப்பாத்த முடியாது, உன் உடம்பு முழுவதும் ரோமம் முளைச்சு இருக்கு. எங்கள் சிறகுகளை எப்படி தீ வேகமாக பிடித்து விடுமோ அது மாதிரி உன் மேலையும் தீ பிடிச்சு பரவிடும். அது உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லுச்சு. குகைக்குள்ள போன பாலு கரடி தான் சேமித்து வைத்திருந்த தேன் எல்லாத்தையும் அதோட தலைமையில ஊத்தி கிடைச்சு. முழு உடம்பும் தேன்ல நனைஞ்ச பாலு கரடி வெளியே வந்து காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் அதோட கையில தூக்கி கிடைச்சு. பறவைகள் எல்லாம் அதோட ரோமங்களுக்கு நடுவுல ஒளிஞ்சு கிடைச்சு. உடனே வேகமா நடந்த கரடி தீ பிடித்து இருந்த பகுதியிலிருந்து வெளியில போய் அதுங்களை பத்திரமா இறக்கி விட்டது. இப்படியே ஒரு நாள் முழுசும் தீக்குள்ள போயிட்டு வந்த கரடி கடைசியா எல்லா மிருகங்களையும் காப்பாத்திருச்சு. இத்தனை நான் ஒருத்தரோட உடம்ப பார்த்து கிண்டல் செஞ்ச நம்ம இப்ப அந்த உடம்பு வச்சிருக்கிற ஒருத்தரானையே காப்பாற்றப்பட்டது நினைச்சு அங்க இருந்த காட்டு மிருகங்களும் பறவைகளும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் தன்னோட மதிநுட்பத்துனாலையும் உடல் வலிமைனாலையும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்றின கரடி அன்னையிலிருந்து அவங்க எல்லாத்துக்கும் சிறந்த நண்பனா மாறிடுச்சு. புதுசா கிடைச்ச நண்பர்களோட ஓடி விளையாட ஆரம்பிச்சுச்சு. அதனால காப்பாற்றப்பட்ட மிருகங்கள் தங்களோட குழந்தைகளையும் பாலு கரடி கூட விளையாட அனுப்பிச்சாங்க. பாலு கரடி உடம்பு இளைச்சி சரியான உடல் தகுதியோட உடல்நிலையோட ரொம்ப நான் வாழ்ந்து எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்துச்சு.